காலச்சக்கரத்தின் 11வது ராசியான கும்பராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போனோம். ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சந்திராவுடைய குருவரை இல்லையே திருவருள் இல்லை, குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம், என்றும் குருவழியில். அப்படிப்பட்ட குரு பகவான் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரவ காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலே ஏற்படுது. குரு பகவான் இப்படி ஏற்படக்கூடிய இந்த வக்ர பலன் என்ன விதமான பலன்களை கும்பராசிக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் மிகச் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா குரு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பு, அமைதி, கருணை, சுய ஒழுக்கம், வழிகாட்டுதல், அறிவுரை வழங்குதல், நற்சிந்தனையை கொடுக்கிறது, நல்வழிபாற்றுவது, இப்படிப்பட்ட பண்புகள் உடையது. அது மட்டும் இல்லாமல் கௌரவம், அந்தஸ்து, பணம், புகழ், செல்வாக்கு அதான் குரு வாழ்க்கை. அதையும் தாண்டி பார்த்தோம்னா நீதித்துறை, நிதித்துறை, நிர்வாகத்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை, அதே போல ஆன்மீகத்துறை சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய பங்களிப்பு நடத்துறது. அடுத்து குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடத்துறதுக்கு காரணமாக இருக்கிறார். ஒரு திருமணம் அப்படின்னா குரு பகவானோட ஆதிக்கம் இல்லாமல், வியாழன் நோக்கம் இல்லாமல் ஒரு மங்கள நிகழ்வு அப்படிங்கிற அந்த தந்தைய அப்போ குரு பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திருமணம், குழந்தைகள், குலதெய்வ அறிவு, இதெல்லாம் குரு பகவான் எந்த அளவுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த குருபலத்தோட எந்த அளவுக்கு ஒத்துருக்குது அப்படிங்கிறதையும், எந்த அளவுக்கு ஒற்றுமையோடு இருக்குது, எந்த அளவுக்கு குருபலம் பெற்று நிற்கிறீர்கள் என்பதை பல தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இலக்கண அடிப்படையில் என்ன தசாபக்தி புரியும் எனக்கு பிறப்பு ஜாதகத்தின் நிலை என்ன அப்படிங்கிறவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி பங்கு தருது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிங்கிறது காலச்சக்கரத்தின் 11வது ராசியான கும்பராசி. இப்போ ராசியிலேயே ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரவ நிலையில் இருக்கிறார். ஏவச்சனி அப்படிங்கிற பாதிப்பில் ஜென்மச்சனி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2-11 குரு பகவான் வக்ரகதி நிலைய 4ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். 4ஆம் இடத்துல வக்ரகதி நிலையை அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறார். எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக போய்கிட்டு இருக்கு. இருக்குன்னா என்னன்னா, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறல, அடுத்து நினைச்சது நடக்கலை, சரியான முயற்சி எடுக்க முடியலை. அப்படியே முயற்சி எடுத்தாலும் தடை தாமதம் ஏற்படுது, தாமதங்கள் ஏற்படுது, நிறைவேறலை அப்படிங்கிற அமைப்பு. அடுத்து உடல் உபாதை, உடல்நிலையில் ஒரு கோளாறு,
மனநிலை தடுமாற்றம், எதை செய்கிறது இல்லை, எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இனம் புரியாத ஒரு வலி, வேதனை ஒரு சிலது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற இதே காலகட்டத்தில் சனி அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவரும் உங்கள் ராசிக்கு 2-11 உடையவர். குடும்பம், வருமானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதே நேரத்தில் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய உழைப்பில்லா வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புக்குடையவர் 4ஆம் இடத்துல போய் வக்ரகதிக்கிடையே அடைவார். ஆமாம், வக்ரகதி நிலையை அடைகிறவர் பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை குரு வக்ரம் பெற்று பார்க்குறார். அப்போ 8ஆம் இடத்தை வக்ரம் பெற்று பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீண்ட நாளாக நீண்ட தூர பயணங்களை, வெளிநாடு வெளியூர் பயணம் அப்படிங்கிறது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போகலாம். போகக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் அமைக்கிறது உறுதியாக நடக்குது. வேலை பார்க்கறவங்களுக்கும் இடமாற்றம் நடக்குது. வேலை, தொழில், வருமானம் சார்ந்து இயங்கக்கூடிய அனைவருக்குமே இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ இடமாற்றம் நடக்குது. வேலை சார்ந்து இயங்குறவங்களுக்கு இடமாற்றம் நடக்குது. தொழில் சார்ந்து இயங்குறவங்களுக்கு வேறொரு இடத்துல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ புது தொழில் அமையும். அப்போ புது தொழில், புது இடத்துல ஒரு புது தொழிலை சந்திக்கக்கூடிய, செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. அப்போ புது தொழில் வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் இது எப்போ சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு தான் இது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட முடியும். அதுவரையும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து நவம்பர் 28க்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். அடுத்து கடன் பிரச்சனை தீர்வாகும். கடனை கொஞ்சம் கொஞ்சமாக வழியாக கட்டக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அடுத்து வியாதி, அதாவது உடல் உபாதையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. அதற்கான மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. விரையச் செலவுகள் குறையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கும்ப ராசியை பொறுத்த வகையில் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை மாதத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வரணும். திருச்செந்தூர் மாதத்தில் ஒரு முறை போயிட்டு வரணும். போயிட்டு வந்துட்டு வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணுங்கிறது இந்த காலகட்டத்திற்கான அமைப்பாக இருக்குது. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த கும்பராசினியர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் அமைஞ்சிருக்கு. கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த நவம்பர் 28ஆம் தேதி வரை இருந்தாலும் இந்த சிரமம் ஏற்படும். அதற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம், எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த நவம்பர் 15 நவம்பர் 28 அப்படிங்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், உடல் நிலையில், உயர்நிலையில், எண்ண ஓட்டத்தில், அதே நேரத்தில் தொழில், வேலை, வருமானம் சார்ந்த விஷயத்தில், குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேருந்து ஒரு தெளிவு பெறக்கூடிய, ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய, ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டம் இந்த முக்கியமான காலகட்டமாக கண்டு அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய
அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் எண்ணங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா சாதிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது உண்டு. கோபங்கள் கொஞ்சம் வரும். கோபம் வந்தாலும் முயற்சியை கைவிடாது. கோபதாபங்களை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு முயற்சி அதிகப்படுத்தணும். வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அப்படிங்கிற அமைக்கிறது. அடுத்த சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, குடும்ப உறவுகளில் 3ஆம் தரப்பினர் உள்ள அவங்க வரதை அனுமதிக்கக்கூடாது. அதே நேரத்தில் 3வது ஆளோட பேச்சை கேட்டு குடும்பத்தில் வாக்குவாதங்கள் செய்கிறத தவிர்த்துக்கணும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது பதப்படும். அதே நேரத்தில் குடும்பத்திற்கு ஏதேனும் உதவிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் முகம் தெரியாத நண்பர்கள் சிறு உதவிகள் செய்வாங்க அப்படின்னு அமைக்கிறது. அடுத்து பாருங்கள், புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைய இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், வண்டி வாகனங்களை மாற்றிக்கிறது, புதுசாக வண்டி வாகனங்களை வாங்குறது, ஒரு புதுசாக ஒரு இடத்துல சேமிக்கிறதுக்கு, எதிர்கால தேவைக்காக சேமிக்கிறதுக்கு ஒரு புதிய கணக்கு ஒன்று தொடங்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். சிறு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக வாழ்த்துக்கள். ராசி